DRG Kids. கதை வயசான மீன் பிடிக்கிறவரு. ஒரு ஊர்ல ஹரிராமன் வயசான மீன் பிடிக்கிறவர் இருந்தாரு. அவரு நதியில இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து கிராமத்து மார்க்கெட்ல வித்து அவரு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் குடும்பத்துல யாருமே இல்ல. அட, என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? விடுஞ்சிருச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. சீக்கிரமா போய் மீனை வேற பிடிச்சிட்டு வரணும், இல்லன்னா இன்னைக்கு பசியில தான் தூங்க வேண்டி இருக்கும். ஹரிராம் உடனே கிளம்பி பக்கெட்டை எடுத்துக்கிறாரு. அதுல வலையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. வழியில கல்லு அவரு மீட் பண்றாரு. என்ன தாத்தா, மறுபடியும் மீன் பிடிக்க கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, என்ன பண்றது, போய் தானே ஆகணும். வாழ்றதுக்கு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு எனக்குன்னு யாராவது பசங்க இருந்தா இந்த மாதிரி நான் கஷ்டப்பட தேவையே இல்லை. தாத்தா, உங்களுக்குன்னு பசங்க இல்லைன்னா என்ன? இந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் உங்களுக்கு பசங்க தான். நாங்க எல்லாரும் உங்களுக்காக இருக்கோம். நீ ரொம்ப நல்லவனா இருக்கப்பா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி, நீங்க இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க போறீங்க? நான் இப்ப என்னன்னு உங்ககிட்ட சொல்றது? தினமும் ஏதாவது ஒரு பெரிய மீனை பிடிச்சிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு போவேன். ஆனா அந்த மாதிரிலாம் நடக்காது. தினமும் சின்ன மீனை தான் பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. என்னோட வலைக்கு எப்பதான் ஒரு பெரிய மீன் சிக்குன்னே தெரியல. எல்லாம் அந்த மேல இருக்கிறவன் முடிவெடுக்கிறது. பக்கெட்ல இருந்து வலையை எடுத்து நதியில தூக்கி போடுறாரு. அங்கேயே கடவுளையும் வேண்டிக்கிறாரு. கடவுளே, இன்னைக்காவது ஒரு பெரிய மீன் என் வலையில வந்து சிக்கணும். உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நதியில இருந்து வலையை வெளியே எடுக்கும் போது அந்த வலையில பெருசு என்ன, ஒரு சின்ன மீன் கூட அவர் வலையில வந்து மாட்டல. அட, என்ன நடக்குது இங்க? நான் கடவுள்கிட்ட தினமும் எவ்வளோ வேண்டி இருக்கேன். ஆனா அவர் என் மேல கருணையே காட்ட மாட்டேங்கிறாரு. பெரிய மீன் இல்ல, ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. மறுபடியும் வலைய தண்ணியில போடுறாரு. தூரத்துல நின்னுட்டு இருந்த ஒருத்தர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. இந்த தடவை ஏதாவது ஒரு மீன் கிடைக்கணும், இல்லைன்னா நான் இன்னைக்கு பட்னி கிடக்க வேண்டியதா. ஒரு சின்ன மீன் கிடைச்சாலும் அதை வித்து காசாக்கிப்பேன். இந்த தடவை வலைய வெளியே எடுக்கும் போது அந்த வலையில நிறைய சின்ன மீன்கள் இருக்கிறத அவரு பார்த்தாரு. சரி, ஏதோ ஒன்று கிடைச்சதே போதும். அட தாத்தா, என்னது இது தாத்தா? பெரிய மீன் கிடைக்கலையா? சின்ன சின்ன மீன் தான் கிடைச்சிருக்கு போல இருக்கே. இப்போ நான் என்ன பண்றதுப்பா? இந்த வயசுல ஓரமா நின்னா சின்ன மீன் தான் கிடைக்கும், அதை தான் பிடிக்கணும். பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஆழமான இடத்துல நிக்கணும்ல, அங்கெல்லாம் என்னால போக முடியாதுப்பா. ஆனா தாத்தா, இந்த சின்ன சின்ன மீனை வித்தா உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? பெரிய மீனா பிடிச்சா காசு கிடைக்கும். இந்த வயசானவனை பார்த்து நீ கிண்டல் பண்றல்ல? என் வயசு வரும்போது உனக்கே என் கஷ்டம் என்னன்னு புரியும். வயசான காலத்துல எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது கண்ணா. அதுக்கப்புறம் ஹரிராம் அந்த மீனை விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறாரு. தினமும் போய் உட்கார்ற இடத்துல அவரு போய் இன்னைக்கு உட்கார்றாரு. அவரு பக்கத்துல இருக்கிற இடத்துல கிஷனும் அவரோட மீனை விற்கிறதுக்காக வந்தாரு. அட தாத்தா, மறுபடியும் இன்னைக்கு சின்ன மீன் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா கண்ணா, என்னோட வலையில வந்து சிக்கினது இந்த மீன் தான். ஆனா இன்னைக்கு உன்கிட்ட நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கே. அப்போ மீனை வாங்குறதுக்கு ஒருத்தர் ஹரிராம் கிட்ட வராரு. பெரிய மீன் ஏதாவது இருக்கா? இல்லைங்கய்யா, ஆனா இந்த சின்ன மீனெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும், வாங்கிக்கோங்கய்யா. இல்ல இல்ல, எனக்கு கண்டிப்பா பெரிய மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிஷன் கிட்ட போறாரு. அவர்கிட்ட இருந்து மீன் வாங்கிக்கிறாரு. இது 2 கிலோ கொடுங்களேன். இந்தாங்க. ஹரிராம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட மீனை யாரும் வந்து வாங்கலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட வராரு. தாத்தா, இந்த மீன் எவ்வளோன்னு சொல்லுங்க. 50 ரூபாய்க்கு. 50 ரூபா கொடுத்தா 10 மீன் தருவேன்யா. 50 ரூபாய்னா ரொம்ப ஜாஸ்தியாச்சே. இதெல்லாம் சின்னதாக தான் இருக்கு. நான் உங்களுக்கு 40 ரூபாய் தான் தருவேன். அப்ப சரிங்கய்யா, 40 ரூபாயே கொடுத்து வாங்கிக்கோங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனா ஹரிராம் கிட்ட வேற எந்த கஸ்டமரும் வரல. எப்பவும் போல அவர்கிட்ட இருக்கிற மீனை எடுத்துட்டு அவர் வீட்டை நோக்கி போயிடுறாரு. இன்னைக்கும் எனக்கு கம்மியா தான் காசு கிடைச்சிருக்கு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இதை வச்சு எனக்கு தேவையான அரிசியும் எண்ணெயும் வாங்கிக்கிறேன். ஹரிராம் வீட்டுக்கு வந்து சாதமும் மீனும் செஞ்சு சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அதுல பாதி மிச்சம் இருந்ததை எடுத்துட்டு அவர் வீட்ல இருந்து வெளியே கிளம்பி போறாரு. அவர் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இன்னொரு குடிசை இருக்கு. அதுல ஒரு 11-12 வயசு பையன் இருக்கான். ஹரிராம் அங்க போய், கண்ணா, பின்டோ பின்டோ. சொல்லுங்க தாத்தா, நீங்க வந்துட்டீங்களா? இந்தா கண்ணா, இத சாப்பிடு. தாத்தா, நீங்க தினமும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க.
நீங்க மட்டும் இல்லன்னா நான் பசியிலேயே செத்திருப்பேன். இல்ல அப்படியெல்லாம் இல்ல கண்ணா. என்னால வேற எதுவும் உனக்கு பண்ண முடியாது. ஏன்னா நான் சம்பாதிக்கிறதே ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் பத்தும். அதுல இருந்து தான் உனக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பின்ட்டு இந்த கிராமத்துக்கு சேர்ந்தவன் இல்ல, யாரோ அவனை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் தங்கறதுக்கு சில கட்டைகள் இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த குடிசையை உருவாக்குனான். சில பேர் வந்து அவனுக்கு துணி கொடுக்கறாங்க, சில பேர் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. ஆனா ஹரிராம் தினமும் ராத்திரி வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு. அடுத்த நாள் மறுபடியும் மீனை பிடிக்கிறதுக்கு பக்கெட்டையும் வலையும் எடுத்துட்டு ஹரிராம் போறாரு. அட கடவுளே, என்னைக்காவது எனக்கு பெரிய மீன் கிடைக்கிற மாதிரி பாரு. அவர் மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த வலைய நதியில போடுறாரு. அந்த வலைய அவர் வெளியே எடுக்கும் போது வலை வரவே இல்லை. என்னது இது இவ்வளவு கனமா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதோ பெரிய மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு கனமா எப்படி அது இருக்கும்? அப்ப மறுபடியும் ஒருத்தர் அங்க வராரு. என்னாச்சு தாத்தா? வலைய வெளியே எடுக்க முடியல போல. ஆமாம் கண்ணா, இந்த வலை உள்ள எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கனமா எந்த ஒரு மீனும் இருக்காது. இந்த வலையை என்னால சுத்தமா வெளியே எடுக்கவே முடியல. இதை வெளியே எடுக்கிறதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? கண்டிப்பா பண்றேன். அவங்க 2 பேரும் வலைய வெளியே எடுக்கிறாங்க. வலைய வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதுல பார்த்தா ஒரு பெரிய மீன் ஒண்ணு மாட்டி இருக்கு. அது தங்க நிறத்துல இருந்துச்சு. அடடா, இவ்வளோ பெரிய மீன் கிடைச்சிருக்கா? இப்படி ஒரு மீனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. தாத்தா, இது ஏதோ வெளிநாட்டு மீன் போல. இதுக்கு மார்க்கெட்ல நல்ல பணம் கிடைக்கும். சீக்கிரமா போங்க, போய் மார்க்கெட்ல வித்துருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அப்போ அங்க பின்ட்டு வரான். அந்த மீனை அவன் எடுத்துக்கிட்டு ஹரிராம் கிட்ட இப்படி சொல்றான். வாங்க தாத்தா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஹரிராமும் பின்ட்டுவும் அந்த மீனை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வராங்க. தாத்தா, என்ன மீன் இது? இது பார்க்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீனை பத்தி மார்க்கெட்ல இருந்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த மீனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே இடத்துக்கு ஊர்ல இருந்த ஒரு பெரிய பணக்காரரும் வந்திருந்தாரு. அவரும் ஹரிராம் கிட்ட வந்தாரு. அட, இந்த மீன் இங்க எப்படி வந்துச்சு? இதை நான் தான் பிடிச்சிட்டு வந்தேன். 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மீனை நான் வாங்கிக்கிறேன். உங்களால விற்க முடியுமா? 50,000 ரூபாவா? 50,000 ரூபாங்கிற விஷயத்தை கேட்ட உடனே ஹரிராம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆமாங்கய்யா, 50,000 தான். இது சாதாரண மீன் கிடையாது. நகரத்துக்கு கொண்டு போனா லட்சக்கணக்கில் வித்துடுவேன். காசை வாங்கிட்டு மீனை அவருக்கு வித்துடுறாரு. அவர்கிட்ட இருந்து ஹரிராம் 50,000 ரூபாய் வாங்கிக்கிட்டாரு. இத வண்டிக்குள்ள வச்சுடு. அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இத்தனை நாள் வேணுனதுல இன்னைக்கு தான் கருணை காட்டியிருக்க கடவுளே. நான் நாள் முழுக்க வேலை செஞ்சா 50 ரூபா கூட கிடைக்காது. ஆனா ஒரே நேரத்துல 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கண்ணா, இனிமே நீ என் கூட இதே வீட்டுல தான் இருக்கணும், சரியா? இனிமே இந்த காசை வச்சு நம்ம 2 பேரும் வாழ்க்கைய நல்லா வாழலாம். கண்டிப்பா தாத்தா. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லு கண்ணா. காசு இருக்குல்ல, நம்ம போய் சில பொருள்லாம் வாங்கிக்கலாம். ஒரு சின்ன கடையை வீட்லயே போட்டு விக்கலாம்ல. அதனால நம்மளுக்கு வருமானமும் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மீன் பிடிக்க நதிக்கு போகவும் தேவையில்ல. ஆமா கண்ணா, நீ சொல்றது என்னமோ சரியான விஷயம்தான். நாம அப்படியே நிம்மதியா உட்காந்து வாழ்க்கையை ஓட்டிடலாம்ல. ஹரிராமும் பின்ட்டும் மார்க்கெட்ல இருந்து சில பொருளை வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஹரிராமோட கடைக்கு எல்லாரும் பொருட்கள் வாங்க வராங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இது வரைக்கும் ஒரு கடை கூட இல்ல. எல்லாரும் மார்க்கெட்டுக்கு தான் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. கண்ணா, பின்ட்டு, இப்ப நம்மளோட நிலைமை நல்லபடியா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க ஆரம்பிக்கணும். ஹரிராம் கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல பின்ட்டுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கறாரு. பின்ட்டுவும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஹரிராம் வீட்ல இருந்தே கடையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா நல்லபடியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.